உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது கயல் அப்படின்னு ஒரு சீரியல் ரொம்பவே சன் தொலைக்காட்சியில் ஓரளவுக்கு ரேட்டிங்கில் வந்துட்டு இருந்த ஒரு சீரியல் தான். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கயல் சீரியலுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கு. அது என்ன சிக்கல், ஏன் வந்தது, என்ன நடக்குது அப்படின்றத பற்றின பல்வேறு விஷயங்களை தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் பார்த்துடலாம். நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அது எப்படியே நடந்திருக்கு. ஏற்கனவே சன் தொலைக்காட்சி என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி முதல்ல நான் தான் போட்டு உடைச்சேன். அது என்னென்னா, ஜீ தமிழில் மிகப்பெரிய அளவில், அதாவது சவுத் இந்தியாவிலேயே அதுவும் தமிழ் சீரியல்களில் நம்பர் 1 சன் தொலைக்காட்சி இருந்துகிட்டே இருந்த சூழ்நிலையில் விஜய் தொலைக்காட்சி அது 10வது குறைக்கு ஜீ தமிழ் மிகப்பெரிய பிரபலமான சீரியல்லாம் அப்படியே சன் டிவியோட ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கொத்திட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான சன் தொலைக்காட்சி நிர்வாகம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு 2021 ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பித்தாங்க. ஜீ தமிழ் தொலைக்காட்சி, அப்புறம் விஜய் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சியிலேருந்து அதில் பிரபலமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இல்லை சீரியலில் கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாரையும் இவங்க இங்கே பக்கம் இழுத்தாங்க. அப்படி தான் இவங்க பழப்பு ஓடிச்சு. அப்படி தான் அங்கே நடித்த எல்லாருக்கும் முக்கியமான வாய்ப்பை கொடுத்து சீரியலை ஓட வச்சாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, மேலிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு புகார் போயிருக்கு. அது வாய் வழியான புகார் தான், எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல. ஆனால் எழுத்துப்பூர்வமான புகாரும் வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அது யாருன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அது அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வெளிப்படையாக. பாரதிய ஜனதா கட்சிக்காக ஏற்கனவே மரியாதைக்குரிய எச்ராஜ் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தது. அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில காரணங்களாலையும் அரசியல் காரணங்களையும் தள்ளி போடப்பட்டு அது ஒரு யூடியூப் சேனலாக தாமரை டிவி அப்படின்னு சொல்லிட்டு எச்ராஜ் அவர்கள் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ சன் தொலைக்காட்சி, அப்புறம் விஜய் தொலைக்காட்சி, அப்புறம் ஜெயா தொலைக்காட்சி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நியூஸ் சேனல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மரியாதைக்குரிய எச்ராஜ் அவர்கள் இதை ஆரம்பித்தார். ஏற்கனவே அது கோரிக்கை முதல்ல அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்களுடைய கேசவ விநாயகம்ஜி கிட்ட நான் தான் முதல்ல அந்த மீட்டிங் நடக்கும்போது ஒரு கோரிக்கை வச்சேன். ஏற்கனவே முதல் கட்சியில் சேரும்போது இது கோரிக்கை வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் மீட்டிங் வரும்போது அங்கே கேசவ விநாயகம்ஜி அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கை நான் சொன்னேன். அப்போ அவர் மறுத்தார். அதற்கு பிறகு எச்ராஜ் அவர்கள்கிட்ட சில விஷயங்கள் சில நிர்வாகிகள் மூலமாக கடிதங்கள் மூலமாக சொல்லி சில விஷயங்கள் முன்னெடுத்து அப்படி தான் எச்ராஜ் அவர்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணார். இப்போ அப்படி இன்னும்பொழுது இப்போ இதற்கும் இதுக்கான சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாஜக தொடர்ந்து 3 தடவை மோடி அவர்கள் வந்துட்டார் ஆட்சி அதிகாரத்துக்கு. இப்போ நடுவில் என்னென்னா, சன் தொலைக்காட்சி மிக பிரபலமாக இருந்த தொலைக்காட்சி இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவுனால, அது விஜய் நெட்வொர்க்காக இருக்கட்டும், தொலைக்காட்சி நெட்வொர்க்கு, அப்புறம் ஜீ தமிழ் நெட்வொர்க்கு, இவங்க எல்லோரும் வட இந்திய தொலைக்காட்சிகள், அது நியூஸ் 18 போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகள் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டிலையும் கோலிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய அரசியலை அழிக்கணும் அப்படின்னா சன் தொலைக்காட்சின்ற ஒரு பிம்பத்தையும் காலி பண்ணணும் இல்லையா. அதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சன் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய எப்படி ஜீ தமிழ்லேருந்து எல்லாரையும் விலைக்கு வாங்கினாங்களோ அதே மாதிரி சன் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்கள் அங்கேருந்து வந்த எல்லாரையும் இப்போ மறுபடியும் இந்த வடநாட்டு சேனலான ஜீ தமிழ், அப்புறம் விஜய் தொலைக்காட்சி, அவங்க எல்லாரும் மறுபடியும் தூண்டில் போட்டு எடுக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. அப்படித்தான் கயல் சீரியலில் நடிக்கக்கூடிய அந்த சைத்ரா அப்படின்ற அந்த கயல் அப்படின்ற சீரியலில் நடிக்கக்கூடிய ஹீரோயின் சைத்ரா அவர்கள் ஏற்கனவே யாரடி நீ மோகினி அப்படின்ற ஒரு சீரியலில் ரொம்ப வில்லி கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அது ஏற்கனவே நட்சத்திரா கூட நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு சீரியலு, இவங்களுக்கு தனியாக ஒரு சீரியலு, அப்புறம் ஏற்கனவே செம்பருத்தி சேர் நடித்த பார்வதின்ற ஒரு கேரக்டர் நடித்த அந்த பொண்ணுக்கு ஷபானா தானே அவங்களுக்கு ஒரு சீரியலு. எல்லாரையுமே இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு சன் டிவி திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்க. அதே ரூட்டை இப்போ இவங்களுக்கு எதிராக மாற்றி விட்டாங்க ஜீ தமிழும் விஜய் தொலைக்காட்சியும். இப்போ சன் தொலைக்காட்சி இருக்க எல்லா நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் அப்படியே இந்த ஜீ தமிழ் இந்த மாதிரி விஷயத்தில் போகிறாங்க. இதில் முக்கியமாக எச்ராஜா அவர்கள் ஏற்கனவே டிவி ஆரம்பிக்கிறத சொன்னேன் இல்லையா, அது விரைவில் இன்னும் கொஞ்ச நாளில் அது அறிவிப்பாங்க. அது அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு தொலைக்காட்சி உருவாயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக சன் டிவியோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. ஏற்கனவே சன் டிவி பிரச்சனை தான் ஓடுது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் விஷயம், அப்புறம் பல்வேறு முறைகேடுகள் 2Gயில் கூட தயாநிதி மாறன் சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார். திமுகவுக்கு அவங்களுக்கும் குடும்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கலைஞர் தொலைக்காட்சிக்கு பிரச்சனை பண்ணாங்க. பிளாக் ஷிப்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குல்ல, அதில் படம் சட்ட
சட்டத்துக்கு புறமான பண பரிவர்த்தனை நிறைய பிரச்சனைலாம் ஓடி இருந்தது. இந்த விஷயங்களில் மாற்றி இது பண்ணி தான் இப்போ பல்வேறு சிக்கல்கள் வருது. அதனால் வந்து இதோட கதையை முடிக்க போகிறாங்க. சன் தொலைக்காட்சி இனிமேல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா சந்தேகமாக இருந்தால் நீங்கள் மரியாதைக்குரிய எச்ராஜா அவர்கள்கிட்ட நீங்கள் கலாநிதி மாறனே நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் மோடி அவர்கள்கிட்டயே கூட நீங்கள் அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிளான் ஓடுதா, சன் தொலைக்காட்சி தான் மூட போகிறீங்களா, எங்களுக்கு எதிராக போட்டி நடக்குதா, நீங்கள் வந்து ஏற்கனவே எச்ராஜா சார் வந்து இதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அவர் வந்து நான் தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் சில காரணங்களால் அதை யூடியூப் சேனலாக மாற்றிட்டேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருந்தார். இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இருக்குல்ல, அதையும் கைமாற்ற போகிறாங்க. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் கைமாற்ற போகிறாங்க. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் வந்து திரைப்படங்கள் ரெட் ஜெயண்ட் மூலமாக ரிலீஸும் ஆகாது. அதை நான் உங்களுக்கு வந்து ஷூராக சொல்லிக்கிறேன். விரைவில் இந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு போட்டி வந்து களத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஏற்பாடு நடக்குது. அதில் வந்து திமுக தாக்கு பிடிக்குமா, சன் தொலைக்காட்சி தாக்கு பிடிக்குமான்னு பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.